வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு அரசியலில் இன்று ஒரு பரபரப்பு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 108 இடங்களில் வென்ற விஜய் கட்சி தனிப்பெரும்பான்மை கட்சியாக இருந்தது. அந்த கட்சி திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்ததும் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை அவர் கோரியதும் ஒன்றியத்தை ஆளும் பாஜகவை கொள்கை எதிரி என்று அறிவித்த விஜய் அந்த கொள்கை பிடிப்புடன் பாஜகவை எதிர்க்கின்ற கட்சிகளிடம் மட்டும் ஆதரவு கேட்டு ஆட்சி அமைத்திருக்கிறார் என்றெல்லாம் அவருக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டது. ஆனால் அதெல்லாம் இல்லை. அவர் யாரும் ஆதரவு தரவில்லை என்பதால் இவர்களிடம் ஆதரவை கேட்டு பெற்றிருக்கிறார். யாரும் என்றால் அடுத்து பாஜக கூட்டணி தான். பாஜக கூட்டணியினர் இவருக்கு ஆதரவு தரவில்லை என்பதால் இந்த கட்சிகளிடம் வந்திருக்கிறார் என்பதை நேற்று திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அளித்த பேட்டியில் தெளிவானது. சி.வி. சண்முகம் கூட்டணி அமைச்சரவையில் பங்கு வர வேண்டும், கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கேட்டு வந்த தாவேகாவினரை உதாசீனப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி, அலட்சியப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி என்று வெளிப்படையாக குற்றம் சுமத்தினார். இதன் மூலம் முதலிலேயே அவர்கள் அதிமுகவிடம்தான் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். அதிமுக என்பது பாஜக கூட்டணியில் உள்ள கட்சி. பாஜக தலைமை தாங்கும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவராக அதிமுக இருக்கிறது. ஆக நமக்கு ஒரு 10 இடம் தேவை என்றவுடன் அவர் கொள்கை பிடிப்புடன் 10 இடங்கள் தேவை என்கிற போதும் கொள்கை பிடிப்புடன் பாஜகவை எதிர்க்கிற மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவை மட்டும் கோரினார் என்று கட்டமைக்கப்பட்ட பொய் நேற்று உடைந்து போனது. அவர் ஆதரவு கொடுத்தால் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்க தயாராக இருந்திருக்கிறார் என்பது நேற்றைய சி.வி. சண்முகம் பேட்டியின் மூலம் தெரிகிறது. நல்ல வேளையாக பாஜகவிற்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு 10 பேர் இருந்திருந்தால் நேரடியாக அவர்களிடம் போயும் ஆதரவு கேட்டிருக்க கூடும் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. சரி, அந்த முதலில் அதிமுகவிடம் ஆதரவு கேட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தால் இவர்கள் காங்கிரஸ் தானாகவே ஆதரவு கொடுத்தது. அதன் பிறகு பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுடைய அலுவலகங்களுக்கு நேரில் சென்று ஆதரவு கேட்டார்கள். அவர்களும் ஆலோசித்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் மே 10ஆம் தேதி என்பது அரசியல் சாசனப்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமையவில்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைக்கலாம் என்கிற இறுதி கெடு நாளாக அமைந்திருந்தது. மே 10ஆம் தேதி அவர் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் 11ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த கூடிய வாய்ப்பு இருந்தது. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பாஜகவின் ஆட்சி என்பதால் அது தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது என்கிற காரணத்துக்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்று பொது உடைமை கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வெளிப்படையாகவே அறிவித்தார்கள். இந்த ஆதரவை பெற்றுக்கொண்டவர் அந்த ஆதரவோடு நில்லாமல் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் அதிமுகவை உடைத்து எடுத்து வந்தார்கள். அதிமுகவை இவர்கள்தான் உடைத்தார்கள் என்பதற்கு சான்று விஜய் அவர்கள் நேரடியாக சி.வி. சண்முகம், வேலுமணி குழுவினருடைய அலுவலகத்துக்கு சென்று அவர்களிடம் வாழ்த்து பெற்று வந்தார் என்பதுதான் அதற்கான சான்று. திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு கிடைத்தாயிற்று. அதே நேரம் இதை மட்டும் நம்பி இருந்தால் இவர்கள் நம்மை மிரட்டி கொண்டே இருப்பார்கள், வலிமையான துறைகளை கேட்டு பெறுவார்கள், அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி விடுவோம் என்கிற அச்சம் காரணமாக, அதாவது நீங்கள் இந்த இடத்தில் தான் யோசிக்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். விஜய் ஒரு கொள்கை பிடிப்புள்ள மனிதராக இருந்திருந்தால் இந்த சிந்தனை வந்திருக்காது. எதுவாக இருந்தாலும் அவர்கள் என்ன கேட்கப் போகிறார்கள், என்ன சொல்லப் போகிறார்கள்? தமிழ்நாட்டின் நலன், மாநில உரிமை, மொழி இன நலன் என்றுதான் பேசப் போகிறார்கள். கொள்கை எதிரி பாஜக, அதாவது பாஜக, காங்கிரஸ் போன்ற அகில இந்திய கட்சிகள் தான் இவற்றுக்கு எதிராக செயல்படும். அந்த நேரத்தில் இந்த கட்சிகள் இந்த கோரிக்கையை தான் வைப்பார்கள் என்பது வெள்ளிடை மலை. அதில் ஏற்பதற்கும் அவருக்கு மனமில்லை என்பதுதான் இதிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த நேரத்தில் அந்த ஒரு கொள்கை முரண்பாடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த கட்சிகள் ஆதரவு கிடைத்த பிறகும் இவர்களை நம்பாமல் அதிமுகவை உடைத்து எடுத்து வந்தார்கள். என அங்கு உடைத்து எடுத்துவதற்கு
அங்கே லீமா ரோஸ் அவர்கள் இருந்தார். ராதாவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார் லீமா ரோஸ் அந்த அணியில் இருக்கிறார். அவரும் இவரும் பேசி அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் தொகையை கொடுத்து கூட்டி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த 25 உறுப்பினர்களும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். ஆனாலும் அவர்களை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன என்று அப்பொழுதே சொல்லப்பட்டது. இப்பொழுது அது உறுதியாகி இருக்கிறது. இப்படியெனில் தொடக்கத்திலேயே, அதாவது சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னபடி மே 11ஆம் தேதியே அதிமுக இரண்டாக பிரிந்திருக்கிறது. எங்களைத்தான் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும், எங்களைத்தான் சட்டமன்ற குரலாக நியமிக்க வேண்டும் என்று இரு தரப்பும் சட்டப்பேரவைத் தலைவரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறது. இரு தரப்பில் ஒரு தரப்பு, அதாவது சி.வி. சண்முகம் தரப்பு விஜய் கட்சிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தி இருக்கிறது. அந்த கட்சி தாவேக அமைச்சரவைக்கு ஆதரவு என்று வெளிப்படையாக அறிவித்தும் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர்களுக்கு கூடுதலான உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அது 25, 22 எனும்போது 25 தான் பெரிது. அப்படி இருந்தும் அவர்களை அங்கீகரிக்க, சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க இன்னமும் சட்டப்பேரவைத் தலைவரால் முடியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், சட்டப்பேரவைக்கு வெளியே அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் இருந்தது. அதனால் இவர்களை அங்கீகரித்தால் அவர் நீதிமன்றத்திற்கு சென்றால் சிக்கல் வரும் என்பதற்காக தயங்கிக் கொண்டிருந்தார்கள். அதனால் என்ன செய்தார்கள், எடப்பாடி பழனிசாமியவே அந்த பொறுப்பிலிருந்து மாற்றிவிட்டு நாம் பொதுச் செயலாளர் என்று வேறொருவரை தேர்ந்தெடுத்து விட்டால் ஒட்டுமொத்த அதிமுகவும் தாவேகாவுக்கு ஆதரவு என்று மாற்றிவிடலாம் என்று ஒரு கணக்கு போட்டு வேலை செய்தார்கள். அதற்கு முதல் அடியாக அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கையெழுத்து வாங்க தொடங்கினார்கள். அதை உடனடியாக எடப்பாடி பழனிசாமி எதிராக நின்று அப்படியெல்லாம் கையெழுத்து போடாதீர்கள் என்று அவருடைய ஆதரவாளர்கள் மற்றவர்களை அனைவரையும் பேசினார். அவர் என்னை ஆதரிக்காவிட்டால் உங்களுடைய கட்சி பதவியை பறித்து விடுவேன் என்று எல்லோரையும் மிரட்டி வைத்திருக்கிறார் என்று சி.வி. சண்முகம் அதற்கு ஒரு விளக்கம் நேற்று சொன்னார். இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மிரட்டினாரோ அல்லது ஆதரவு கோரினாரோ, எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையானோர் இருக்கிறார்கள் என்கிற கருத்து உருவானது. அதேபோல் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சுமார் 72லிருந்து 80 பேர் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அந்த தகவலை அவர்கள் பொய்யாக பரப்பினார்கள் என்றும் கூடவே ஒரு தகவல் வந்தது. ஆனால் இன்றைக்கு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமைச்சரவை, தமிழ்நாடு அமைச்சரவை குறித்து வெளிப்படையாக பேசும்போது, சி.வி. சண்முகம் அந்த குழுவினர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள், அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு சி.வி. சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம், எங்களுக்கு அதிமுக சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என்று நழுவிக்கொண்டார். அதே சமயம் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லி கடிதம் கொடுத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று வெளிப்படையாக அவர் அறிவித்திருக்கிறார், கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கு காரணம், அவர்களை சேர்த்தால் அது வம்பு, இருக்கிற ஆட்சிக்கும் குந்தகமாகிவிடும் என்பதால் இப்போதைக்கு காங்கிரஸ், திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் நாம் அமைச்சரவையை அமைப்போம், அதில் தொடர்வோம். அவர்கள் சட்ட சிக்கலில் அவர்கள் மோதி போராடி யார் வெல்கிறார்களோ அப்போது தேவைப்படும் போது நாம் அவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்கிற முடிவுக்கு விஜய் கட்சி வந்துவிட்டது. இப்போது தெளிவாகிவிட்டது. இந்த விஜய் கட்சி தமிழ்நாட்டை ஆளும்போது மாநில அரசின் அதிகாரம், இன்னொன்று அமித்ஷா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய நபராக திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் இருந்தார். அப்போ ஒன்றிய ஆட்சியின் மறைமுக ஆதரவு, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு என்று முப்பெரும் சக்திகள் நமக்கு துணையாக இருக்கின்றன என்று நம்பி களத்தில் இறங்கிய எஸ்.பி. வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் இப்போது திடுக்கிட்டு போயிருக்கிறார்கள். ஏனெனில் முதலில் விஜய் கட்சி அவர்களை கலட்டி விட்டு விட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்று ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேட்டியாக இருக்கிறது. இவர்கள் வருவார்கள், இவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் அந்த நிபந்தனையற்ற ஆதரவு அப்படியே இருந்து விட்டு போகட்டும், அவர்கள் வெளியிலிருந்தே ஆதரவு கொடுக்கட்டும், தேவையெனில் அமைச்சர் பதவி கேட்டால் நாங்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்கலாம்
என்கிற இடத்தில் அவர்களை வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அதிமுக இல்லை என்றான பிறகு அவர்களை தான் முழுமையாக நம்பியாக வேண்டும் என்கிற கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் இப்பொழுது வெளிப்படையாக ஒரு கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறார். வெளிப்படையாக அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று இந்த கட்சிகளும் சொல்லியிருக்கின்றன. விரைவில் அமைச்சரவையில் அவர்கள் சேருவார்கள் என்பதும் இதிலிருந்து தெரிந்துவிட்டது. இந்த நிகழ்வுகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, விஜய் அவர்கள் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி என்று தேர்தல் பரப்புரைகளில் சொன்னார். அதைத்தான் ஆட்சி அமைத்த பிறகும் தொடர்கிறார். அவர் மதச்சார்பற்ற கட்சிகளுடன், பாஜகவை எதிரான கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க விரும்புகிறார், அமைச்சரவையை பங்கிட விரும்புகிறார் என்கிற பொய் அதிமுகவிடம் அவர்கள் ஆதரவு கேட்டார்கள், அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று வெளிப்படையாக சி.வி. சண்முகம் சொன்னதன் மூலம் உடைந்தது. இரண்டாவது, முதலில் தேடி வந்த தானாக, அதாவது திமுகவுக்கு கூட துரோகம் செய்துவிட்டு விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தது என்கிற குற்றச்சாட்டை கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி தேடி போய் ஆதரவு கொடுத்தது. அந்த கட்சிக்கு அமைச்சரவையின் முதல் பட்டியலிலேயே இடம் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த இடத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. முதலில் எங்கள் கட்சி அமைச்சர்களை மட்டும் அறிவித்துவிட்டு அவர்கள் பதவி ஏற்கட்டும், அடுத்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் உங்களுக்கு பதவி தருகிறோம் என்று சொல்லி அப்பொழுது அவர்களை அமைதிப்படுத்தியிருந்தார்கள். இதற்கிடையே சி.வி. சண்முகம் தரப்பு உள்ளே வரப்போகிறது என்றவுடன் காங்கிரஸ் கட்சியுடனான பேச்சுவார்த்தைகளில் ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்குடன் அவர்கள் நீங்கள் கேட்கும் துறைகளை தர முடியாது என்றெல்லாம் வீம்பு பேசியதாக சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் பேசியது, நீங்கள் காங்கிரசும் வெளியில் போனாலும் கவலை இல்லை, ஏனெனில் நீங்கள் மொத்தமே ஒரு 12-11 பேர், 8-5 13 பேர் இருக்கிறீங்க, அங்கே இருந்து 25 பேர் எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற மனநிலையில இவர்களை அலட்சியமாக நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. சி.வி. சண்முகம் தரப்பு நினைத்தபடி பலம் பெறவில்லை. சட்டப்படி அவர்கள் இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற நிலை தொடரும் போது, இந்த பக்கம் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்தாக வேண்டும், அமைச்சர்களை நியமித்தால்தான் பணிகள் வேகமாக நடக்கும் என்கிற நிலை ஏற்பட்டு தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகங்கள் தடைபட்டிருக்கின்றன என்கிற ஒரு நிலைமையும் அழுத்தமும் ஏற்படும் போது உடனடியாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் கட்சி வந்துடுது. அதன் விளைவாக அவர்கள் முதலில் சி.வி. சண்முகம் அவர்களை கழற்றி விட்டுவிட்டு இவர்களை வைத்து அமைச்சரவை விரிவாக்கம் செய்வதாக இன்று வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார்கள். இப்பொழுது இவர்களை நம்பி போன சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி குழுவினருடைய நிலைமைதான் பரிதாபகரமாக போய்விட்டது என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரை தன் கைவசம் வைத்திருப்பாரேயானால், கைவசம் முழுமையாக வைத்திருக்கிறார் எனும்போது அவர் மறைமுகமாக திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அது எந்த வகையிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே சமயம் அவர் திருமதி சசிகலா அவர்களிடம் சென்று விட்டார் என்பதால் தான் இவர்கள் திரும்ப எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் திரும்ப கட்சியிலிருந்து விலகிச் சென்றவர்கள் எல்லாம் சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வெளிப்படையாகவே வைத்தார்கள். அனைவரிடமும் பேசி அவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று சொல்வது, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி எல்லா காலத்திலும் எல்லோரையும் புறக்கணித்தே வந்தார். குறிப்பாக சசிகலா அவர்கள் வரவே கூடாது என்று நினைத்தார். நாங்கள் அவர் வர வேண்டும் என்று நினைக்கிறோம், எனவே அவர் எங்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் மறைமுகமாக அல்லது வெளிப்படையாக சொன்ன செய்தி. ஆனால் இவர்கள் இவ்வளவு துணிந்து விட்டார்கள், நம்மையே நீக்க துணிந்து விட்டார்கள் என்றவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களுக்கு தூது விட்டார். அவருடைய மறைமுகமாக அவரிடம் ஆதரவு கோரினார் என்று செய்திகள் வந்தன. அதேபோல் அனைவரையும் கட்சி முக்கியம், அனைவரோடும் பேசி சமரசமாக போய்விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக அறிக்கை விட்டார். திருமதி சசிகலா அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்த போது, கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து பாடுபட்டு வந்தேன், அப்பொழுதெல்லாம் ஒரே ஒருவரின் பிடிவாதம் தான் அதற்கு தடையாக இருந்தது, இப்போது அதிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆக இந்த கணக்குகளை எல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக மிக தீவிரமாக போராடி அதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறார் என்றுதான் இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
இந்த இந்த முன்னேற்றம் இப்படியே போகுமா, இதில் மாற்றம் ஏற்படுமா என்பது அடுத்தடுத்த நாட்களில் நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போதைக்கு திரு விஜய் கட்சி எந்தவித, அதாவது அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதே பெரிய ஆச்சரியமாக அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் ஒரு கொள்கை பிடிப்புடன் இருப்பார்கள். அதாவது நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட்டாக வேண்டும் என்று ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்கிறதே என்கிற கேள்விக்கு அவர் சொன்ன விடை, எங்களை பொறுத்தவரை கொள்கையில் சமரசம் கிடையாது, எங்களுக்கு இருமொழி கொள்கை என்பதை நாங்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம், எனவே அதில் எக்காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், யாருடைய அழுத்தத்திற்கும் பணிய மாட்டோம் என்று வெளிப்படையாக சொன்னார். இந்த அவருடைய இந்த அறிக்கை, இந்த பேச்சு, இந்த வெளிப்பாடு மிகவும் உறுதியாக, அதாவது பாஜக ஒன்றியத்தை ஆளும் பாஜக மாநில அரசுகளை மதிக்காமல் செயல்படுவதும் தங்கள் இஷ்டத்திற்கு அவர்களை வளைப்பதுமான போக்கிற்கு எதிராக இருக்கிறது என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அதே நேரம் அடுத்த நாளே அதில் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நேற்று வரை நம்பி கூட முதலில் ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கட்சி, அதன் பின் ஆதரவு கொடுத்த இந்த கட்சிகளை எல்லாம் இடது கையால் கையாண்டு கொண்டிருந்த தாவேகா இன்றைக்கு அதிமுகவினுடைய உடைத்து கொண்டு வந்த உறுப்பினர்களுடைய பலம் முழுமை அடையவில்லை, அவை இன்னும் பலவீனமாகவே இருக்கின்றன என்றவுடன் அவர்களை டக்கென கழட்டி விட்டுவிட்டு இவர்களுக்கு அமைச்சர் பதவி தருகிறோம், உள்ளே வாருங்கள் என்று அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். ஆக ஒரு தவறான ஒரு முடிவை முதலிலேயே எடுத்த விஜய் கட்சி தொடர்ந்தும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த நம்பிக்கைக்கும் உரிய கட்சியாக அது இல்லை என்பது இந்த நிகழ்வுகள் மூலம் நமக்கு தெரிந்திருக்கிறது. இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் தெரிந்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்ததால், அதாவது அவரை ஆட்சியில் அமர்த்திய சசிகலா அவர்களுக்கு அவர் செய்த துரோகம்தான் அவரை இவ்வளவு தூரம் தோல்வியிலேயே தள்ளி வந்திருக்கிறது. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமியாக மாறினார், மொத்த தோல்வி பழனிசாமியாக மாறினார் என்கிற விமர்சனங்களை எல்லாம் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அந்த துரோகம் வெல்லவில்லை என்பது ஒரு அறம் சார்ந்து யோசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்திதான். அதாவது நம்பினோருக்கு இரண்டகம் செய்தவர் எப்போதும் வாழ்வில் வெற்றி பெற முடியாது என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்று அந்த துரோகிக்கே துரோகம் செய்யும் ஒரு கூட்டம் உருவானது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கையாக இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் ஒருவர் சொன்னார், SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோர் சொன்ன வேட்பாளர்களைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார், அவர்களே அவ்வளவு நம்பினார் என்று சொன்னார்கள். அப்படி நம்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டகம் செய்துவிட்டு அவர் முதுகில் குத்திவிட்டு அவரை தூக்கி போட்டு மிதித்துவிட்டு இன்னொரு இடத்துக்கு தாவ தயாராகி வெளிப்படையாக ஆதரவையும் அறிவித்த அந்த இரண்டகர்களும் இன்று பலவீனமாகி போயிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் விஷயம். இரண்டகம் எப்பொழுதும் வெல்லாது. யாராக இருந்தாலும், அதாவது துரோகியாக இருந்தாலும், துரோகிக்கு துரோகியாக இருந்தாலும் அவர்களால் வெல்ல முடியாது என்பதன் வெளிப்பாடுதான் இது என்று அரசியல் நோக்கர்களும் அறம் சார்ந்து சமுதாய அக்கறையுடன் பேசுகிறவர்கள் சொல்கிற தகவலாக இருக்கிறது. இப்பொழுதேனும் விஜய் அவர்கள் தன்னுடைய ஒரு உறுதி இல்லா தன்மையை, நிலையில்லா தன்மையை மாற்றிக்கொண்டு ஏதாவது ஒரு பக்கம் நிலையாக நிற்க வேண்டும். ஒன்றியத்தை ஆளும் பாஜக கொள்கை எதிரி என்றால் இன்றைக்கு தாமாகவே அவருக்கு தேடி ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் அவர் ஆட்சியை செலுத்துவதில், அவர்களோடு இணங்கி போய் ஆட்சியை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செய்தால் அவர் சரியானவராக இருப்பார். அப்படி இல்லை என்றால் அவர் நம்பி வந்தவர்களுக்கு அவரும் இரண்டகம் செய்வாரானால் அவருடைய வீழ்ச்சியும் வெகு தூரத்தில் இல்லை என்பதுதான் நாம் அவருக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இரண்டகங்கள் தொடர்ந்து தோல்வி அடைகின்றன, அதாவது துரோகங்கள் தொடர்ந்து தோல்வி அடைகின்றன என்பதுதான் இன்றைய ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேட்டியின் வெளிப்பாடாக இருக்கிறது. இது தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு திருப்பம் என்றுதான் அரசியல் நோக்கங்களால் சொல்லப்படுகிறது. இது நாளைக்கு என்னவாக மாறுகிறது, எப்படி போகிறது என்பதை அதனுடைய போக்கில் போக விட்டு பார்ப்போம். இப்பொழுது நாம் புரிந்து கொள்வது,
துரோகிகள் தான், அவர்களால் மீண்டெழ முடியாது என்பதுதான் இதிலிருந்து புரிந்து கொள்வது. நீங்கள் காங்கிரசுக்கு விஜய் துரோகம் செய்தால் அவரும் வீழ்வார், எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் செய்த சி.வி. சண்முகமும் வீழ்வார், சசிகலாவுக்கு துரோகம் செய்த எடப்பாடியும் வீழ்வார். இப்படி எல்லாமே துரோகங்களால் வீழ்ந்தவர்களாகவே நமக்கு தோன்றுகிறார்கள். அதனால் ஒரு அரசியலில் அறத்துடனும் நேர்மையுடனும் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.